சின்ன கவுண்டர் படத்தோடைய கம்போசிங்ல இளையராஜா டென்ஷன் ஆகி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு டியூன் போடுறாரு. அந்த டியூன் இப்ப நம்ம தமிழ்நாடு முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் லிசன். சின்ன கவுண்டர் படத்தோடைய சாங் கம்போசிங் ஆர்வி உதயகுமார் அவர்கள் கம்போசிங்க்கு லேட்டா போகிறாரு. அதுக்குள்ள அவர் அந்த டியூன் அனுப்பி லிரிக்ஸ் வாங்கி பாட்டை கம்போஸ் பண்றப்ப கரெக்டா அந்த டைம்ல உள்ள ஆர்வி உதயகுமார் எனக்கு இந்த பாட்டு வேணாம் அப்படின்றாரு. இங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. டென்ஷன் ஆகி வெளியே போங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இளையராஜா உள்ள கூப்பிட்டு என்ன வேணும் என்ன இல்லை அப்படின்ன உடனே ஆர்வி உதயகுமார் சொல்றாங்க, இது மணிரத்னம் படத்துல நீங்க போடுற மாதிரி இருக்கு, எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம். எவ்வளவு நம்ம புதுசா பண்ண போறோம் யோசிக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப சிம்பிளா பாசிமணி ஊசிமணி அந்த மாதிரி ஏதாவது பாட்டு வேணும் அப்படின்ன உடனே அவர் அப்ப டியூன் பாடுறாரு. தன்னன முத்துமணி மாலை அப்படியே அவர் பாட 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 நிறைய லிரிக்ஸை அங்கேயே எழுத ஐயோ செம. முத்துமணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாலாட்ட வித்தின் 5 to 10 minutes அந்த பாட்டு கம்போசிங் அடுத்து போகுது. வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட. இது வெறுமன பாடல் மட்டுமே இல்ல, பல பேருடைய உணர்வு. இளையராஜா இசைக்குள்ள நீங்க அப்படியே மூழ்கி உள்ள இருப்பீங்க. பாடல் முழுவதும் மணியோசை கேட்டுக்கிட்டே இருக்கும். அது இளையராஜா சாருடைய ஒரு டச்சுன்னு சொல்லலாம். நெத்தி சுட்டி ஆடும் உந்தன் தலையில் பொட்டு வச்சதாரு நான் தானே அப்படின்னு சொல்லி ஆர்வி உதயகுமார் எழுதின இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். எஸ்பிபி சார் மற்றும் சுஷிலா அம்மாவுடைய குரல் இந்த பாட்டுக்கு கன கச்சிதம். ஏன்னா இந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அவ்வளோ அழகா கொடுத்துருப்பாங்க. நான் அடிக்கடி பேருந்து பயணத்தில் கேட்கும் ஒரு பாடல். நான் எப்ப பஸ்ல ஏறினாலும் இந்த பாட்டை எப்படியாவது கேட்டுருவேன். உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? பிடிச்சிருந்ததுன்னா இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற உங்க நினைவுகளை கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு.